வைரஸ் வந்து எப்படி உடம்புக்குள்ளே வருதுன்னா, நம்ம அஹ், விடுற மூச்சு காற்று வழியாக நம்ம மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ தொண்டைக்கு போய் சேருது. அதனால இந்த போர்ட்டல் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவோம்ல, யூஸ்வலாக வைரஸ் வந்து முதல்ல அஃபெக்ட் பண்ணுறது நம்ம தொண்டையை தான். இப்போ கூட கோவிட் கொஞ்சமாக திருப்பி கொஞ்சம் பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி கோவிட் வைரஸாக இருந்தாலும் சரி, மற்றபடி வேறு எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, நம்ம நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிற காற்றுல எப்போவுமே வைரஸ் இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம்னால அந்த வைரஸ் வந்து உடம்ப தாக்காமல் நம்ம உடம்பு வந்து அதை டிஃபென்ஸ் இருக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஆனால் கொஞ்சம் இம்யூனிட்டி குறையும் போது, ஏதாவது ரீசன்னால அந்த இம்யூனிட்டி குறையிறப்போ, இல்லை அந்த வைரஸோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அந்த இம்யூனிட்டியை மீறி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அப்போ நம்மளுக்கு ஃபீல் பண்ணிக்கல, தொண்டையில் ஒரு எரிச்சல், வலி, இல்லை ஜுரம் வரலாம். அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாக இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே இருக்காது. நம்ம உடம்போட டிஃபென்ஸ் அதை வைரஸை இது பண்ணி அதை சரி பண்ணிட்டோம். ஒரு 3-4 நாள் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். வைரஸோட இது அவ்வளோதான் இருக்கும். முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சளி பிடிச்சா ஒரு வாரம் தான் இருக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபியூ டேஸ் தான் இந்த மாதிரி வைரஸோட எஃபெக்ட் இருக்கும் உடம்போட இதில். அது சரியாயிடும். சில சமயம் ரேராக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அது டிலே ஆகலாம். இந்த மாதிரி தொண்டையில் எரிச்சல் வலி ஏற்படும் போது குரலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த லாரிங்ஸ்ன்னு சொல்கிற அந்த குரல் நான்லாம் இருக்கிற பகுதி வந்து அதுவும் தொண்டை தான். ஸோ அது வந்து இந்த நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வந்து குரல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அது கொஞ்சம் கவனம் கொடுத்து, கொஞ்சம் வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து நம்ம அதை பராமரித்தோன்னா சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் நம்ம அது இருக்கும்போது வாய்ஸை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த குரல் சேஞ்ச் வந்து கொஞ்சம் நாள் பட இருக்கும். ஒரு வாரம் 2 வாரம் அதிகமாக இருந்து மெதுவாக தான் சரியாகும். அதனால் இந்த மாதிரி வைரஸ் வந்து முதல்ல தாக்குறது தொண்டையை தான். அதனால் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கோவிட் போன்ற இது வந்தாலும் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்து இஎன்டியில் தான் இருக்கும். தொண்டை வலியோ இல்லாட்டி தொண்டையில் கரகரப்பு ஏற்படுது, அது மாதிரிலாம் முதல்ல இஎன்டியில் தான் இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் பேர் சார்? டாக்டர் நட்ராஜ், சீனியர் கன்சல்டன்ட் இஎன்டி, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்.